Hi students, இந்த வீடியோவில் நம்ம NCERT Class 8 Mathematicsல Exercise 13.2 அதில் problem number 9 பார்க்க போகிறோம். A car takes 2 hours to reach a destination by traveling at the speed of 60 km per hour. How long will it take when the car travels at the speed of 80 km per hour? ஸோ ஒரு கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 hours ஆகுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 km/h அப்படின்ற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது 2 hours ஆகுது அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து 80 km/h இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 திங்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் டேக்கன், இன்னொன்று வந்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours எடுத்துக்குது. அப்போ வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 km/h 60 km/h அப்படின்ற ஸ்பீடில் போகும்போது 2 hours எடுத்துக்குது. ஸோ இப்போது 80 km/h ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதுதான் இப்போ கேட்குறாங்க. 80 km/h இந்த ஸ்பீடில் போச்சு அப்படின்னா டைம் டேக்கன் எவ்வளோ, ஓகேங்களா? ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டேட்டாவுமே தெரியும். ஸோ இங்கே ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் டு ரீச் த பிளேஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது சீக்கிரமாக போயிடலாம் இல்லையா? ஸோ ஸ்பீடு வந்து 60 km/h 2 hours ஆகுது. இதுவே 80 km ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக வந்து 2 hours விட கம்மியாக தான் ஆகும். ஸோ இப்போ ஸ்பீடு அதிகமாகும்போது டைம் டேக்கன் டு ரீச் த பிளேஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஏன் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது, அப்போ இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைம் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், ஸ்பீடு வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து x1, செகண்ட் வந்து x2. அதே மாதிரி ஸ்பீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு y1, செகண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா y2. ஸோ இப்போது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். x1 into y1 equal to x2 into y2. ஸோ இதுதான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனோட ஃபார்முலா. ஸோ இதில் x1ஓட வேல்யூ 2 இன்ட்டு y1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ஈக்குவல் டு x2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ x2 as it is எழுதிக்கிட்டு y2ஓட வேல்யூ 80. ஸோ 80. ஸோ இதிலேருந்து நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா x2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 80 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ x2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 60 டிவைடட் பை 80. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து 2 இன்ட்டு 6 டிவைடட் பை 8 இருக்குது. ஸோ இதை வந்து 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8 வரும். அகைன் இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 1 2 is 2, 2 2s are 4 வரும். ஸோ அப்போது x2 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ x2 ஈக்குவல் டு 3/2 hours. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ 3 என்ன பண்ணுங்கள் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 1s are 2, பேலன்ஸ் 1. ஸோ இங்கே கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1, டிவைடண்ட் 2, ரிமைண்டர் 1, ஓகேவா? ஸோ இதை எழுதும்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதும்போது கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடண்ட் இப்படி எழுதணும். ஸோ கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1, ரிமைண்டரும் 1, டிவைடண்ட் வந்து 2. ஸோ 1 அப்புறம் 1/2 hours, ஓகேங்களா? ஸோ அப்போது x2ஓட வேல்யூ 1 அப்புறம் 1/2 ஈக்குவல் டு x2. அப்போது x2 வந்து எவ்வளோ அப்படின்னா 60 km போகும்போது 1/2 hours. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 hours அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 hour அப்புறம் ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ 1.5 hours. ஸோ இந்த 1/2 hour நம்ம மினிட்டாக மாற்றி எழுதலாம். ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour. இந்த 1/2 hour வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 30 minutes அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 hour
30 minutes ஓகேங்களா. ஸோ 1 hour இந்த half an hour வந்து நான் மினிட்ஸாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ 1 hour 30 minutes. இப்போ ஸ்பீடு வந்து நமக்கு 80 km/h அப்படின்னும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour தான் ஆகுது. ஸோ half an hour வந்து நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டைம் டேக்கன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.